அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் காலை 6 மணி முதல் 11 மணி வரை அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆரைபுரத்தில் 4.7 சென்டிமீட்டரும், மடிப்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டரும், பெருங்குடியிலும் 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் காலை 6 மணி முதல் 11 மணி வரை அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆரைபுரம் பகுதியில் 4.7 சென்டிமீட்டர் மழையும், மடிப்பாக்கம், பெருங்குடியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடையாறிலும் 5 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இதனால் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக மழை இருக்க போகிறது, எத்தனை நாட்களுக்கு மழை தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க? நிச்சயமா லாவண்யா, நேற்று முன்தினம் வங்கக்கடலில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றிருக்கிறது. அதாவது புயலுக்கு முந்தைய நிலையில தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றிருக்கிறது என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அது நாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இலங்கை நிலப்பரப்பை ஒட்டி அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில நகர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் பொழுது புதுச்சேரி மற்றும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி 1ஆம் தேதிகளில் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கு மிக அருகில் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுதுதான் சென்னையில் அதிகப்படியான மழை பொழியும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை நிலப்பரப்பை ஒட்டி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம், நாளைய தினம் டெல்டா மாவட்டங்கள், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. மிக மெதுவாக நகர்ந்து வருவதன் காரணமாக தொடர்ந்து அதனுடைய மழை மேகங்களுடைய அடர்த்தியும் அதிகமாக இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். அந்த புயல் சின்னமானது தொடர்ந்து வலுப்பெற்றே வருகிறது. இதன் காரணமாக அடர்த்தி மிகுந்த மேகங்களை நிலப்பரப்பை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, புதுச்சேரி ஆகிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் முழுவதிலுமே இது அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டே இருக்கிறது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதற்கு பிறகும் அதனுடைய வேகமும் அதிகரிக்கவில்லை. தொடர்ந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன?